அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். வெல்கம் பேக் டு மை சேனல் டுடேஸ் குரான் வோர்ஷ். இந்த சேனலில் நம்ம தமிழில் டெய்லி குரான் ஓத போகிறோம். தமிழ் பொருளோடு நம்மள எத்தனை பேர் குரான் ஓதுறோம் அப்படிங்கிறது தெரியாது. அல்லாஹ் தஆலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத இந்த சேனலில் நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக பார்த்துக்கிட்டு வரும். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்ஷா அல்லாஹ் இப்போ நம்ம பார்க்க போகிற அத்தியாயம் 19 மரியம், வசனம் 16லேருந்து பார்க்கலாம். இவ்வேதத்தில் மரியமையும் நினைவு கூறுவீராக. அவர் தமது குடும்பத்தாரை விட்டும் விலகி கிழக்கு பகுதியில் உள்ள ஓரிடத்தில் தனித்திருந்த போது அவர்களை விட்டும் ஒரு திரையை ஏற்படுத்தி கொண்டார். அப்போது அவரிடம் ஜிப்ரீல் எனும் நமது ரூஹை அனுப்பினோம். அவர் முழு மனிதராக அவருக்கு காட்சியளித்தார். உம்மை விட்டும் அளவற்ற அருளாளனிடம் பாதுகாவல் தேடுகிறேன். நீர் இரையச்சமுடையவராக இருந்தால் என்னை நெருங்காதீர் என்று மரியம் கூறினார். தூய்மையான ஒரு மகனை உமக்கு பரிசளிப்பதற்காக வந்துள்ள நான் உமது இறைவனின் தூதர்தான் என்று அவர் கூறினார். எனக்கு எப்படி குழந்தை உண்டாக முடியும்? எந்த ஆணும் என்னை தீண்டியதில்லை. நான் நடத்தை கெட்டவளாகவும் இல்லை என்று மரியம் கூறினார். அவ்வாறுதான், இது எனக்கு மிக எளிது. மக்களுக்கு ஒரு சான்றாகவும் நமது அருளாகவும் அவரை ஆக்குவதற்காகவே இது தீர்மானிக்கப்பட்ட காரியமாக உள்ளது என உமது இறைவன் கூறுகிறான் என்று ஜிப்ரீல் கூறினார். அவர் ஈசாவை கருவுற்று அதனுடன் தூரமான ஓரிடத்தில் ஒதுங்கினார். பிரசவ வேதனை ஒரு பேரீச்சை மரத்தின் அடியில் அவரை கொண்டு வந்து சேர்த்தது. இதற்கு முன்பே நான் மரணித்து முற்றிலும் மறக்கடிக்கப்பட்டவளாக ஆகியிருக்க கூடாதா என்று மரியம் கூறினார். அதன் அடிப்புறத்திலிருந்து அவரை வானவர் அழைத்து, கவலைப்படாதீர், உமக்கு கீழ்ப்புறத்தில் ஒரு நீரோடையை இறைவன் ஏற்படுத்தியுள்ளான் என்றார். பேரீச்சை மரத்தண்டை உம்மை நோக்கி அசைப்பீராக, அது கனிந்த பழங்களை உம்மீது உதிர்க்கும். உண்டு பருகி கண்குளிர்ச்சி அடைவீராக. நீர் எந்த மனிதரையேனும் பார்த்தால் நான் அளவில்லா அருளானானுக்காக நோம்பு நேர்க்க நேர்ச்சை செய்துள்ளேன். இன்றைய தினம் எந்த மனிதருடனும் பேச மாட்டேன் என்று கூறிவிடுவீராக என்றும் அவர் கூறினார். அவரை சுமந்து கொண்டு தமது சமுதாயத்தினரிடம் வந்தார். மரியமே, மோசமான காரியத்தை செய்துவிட்டாய். ஹாரூனின் சகோதரியே, உமது தந்தை கெட்ட மனிதராக இருக்கவில்லை, உமது தாயாரும் நடத்தை கெட்டவராக இருக்கவில்லையே என்று அவர்கள் கூறினர். குழந்தையான அவரை நோக்கி சுட்டி காட்டினார். தொட்டிலில் இருக்கும் குழந்தையிடம் நாங்கள் எப்படி பேச முடியும் என அவர்கள் கேட்டனர். நான் அல்லாஹ்வின் அடியார். அவன் எனக்கு வேதத்தை வழங்கி என்னை நபியாக ஆக்கியுள்ளான். நான் எங்கிருந்தாலும் என்னை பாக்கியம் பெற்றவனாக ஆக்கியுள்ளான். நான் உயிருடன் இருக்கும் காலமெல்லாம் தொழுகையையும் ஜகாத்தையும் நிறைவேற்றுமாறு எனக்கு ஆணையிட்டுள்ளான். என் தாயாருக்கு பணிவிடை செய்பவனாகவும் என்னை ஆக்கினான். அவன் என்னை ஆணவம் கொண்டவனாகவோ பாக்கியம் இழைந்தவனாகவோ ஆக்கவில்லை. நான் பெற்றெடுக்கப்பட்ட நாளிலும் மரணிக்கும் நாளிலும் உயிர்ப்பித்து எழுப்பப்படும் நாளிலும் என் மீது அமைதி நிலவும் என்று அவர் கூறினார். இவரே மரியமின் மகன் ஈசா. எதில் அவர்கள் சந்தேகம் கொண்டிருக்கிறார்களோ அதை பற்றிய உண்மையான கூற்று இதுவே. பிள்ளையை ஏற்படுத்தி கொள்வது அல்லாஹுக்கு அவசியமில்லை. அவன் தூயவன். அவன் ஒரு விஷயத்தை தீர்மானிக்கும் போது அதற்கு ஆகு என்றுதான் கூறுவான். உடனே அது ஆகிவிடும். என் இறைவனும் உங்கள் இறைவனும் அல்லாஹுதான். எனவே அவனையே வணங்குங்கள். இதுவே நேரான வழி என்று நபியே கூறுவீராக. அவர்களுக்கிடையே உள்ள பல கூட்டத்தாரும் கருத்து வேறுபாடு கொண்டனர். மகத்தான நாளை காணும்போது இறை மறுப்பாளர்களுக்கு கேடுதான். அவர்கள் நம்மிடம் வரும் நாளில் எவ்வளவு தெளிவாக கேட்கவும் பார்க்கவும் செய்வார்கள். எனினும் அநியாயக்காரர்கள் இன்று இவ்வுலகில் பகிரங்கமான வழிகேட்டில் உள்ளனர். காரியம் முடிக்கப்படும் போது கவலைப்படும் நாள் குறித்து அவர்களை எச்சரிப்பீராக. அவர்களே கவனமின்றியும் இறை நம்பிக்கை கொள்ளாமலும் உள்ளனர். பூமிக்கும் அதில் உள்ளவர்களுக்கும் நாமே உரிமையாளராகும். நம்மிடமே அவர்கள் திரும்ப கொண்டு வரப்படுவார்கள்.
இப்ராஹிமையும் இவ்வேதத்தில் நினைவு கூறுவீராக. அவர் சிறந்த உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அவர் தமது தந்தையிடம், என் அருமை தந்தையே, செவியேற்காததை பார்க்காததை உமக்கு சிறிதும் பயனளிக்காததை ஏன் வணங்குகிறீர் என்று கூறியதை நினைவூட்டுவீராக. என் தந்தையே, உமக்கு கிடைக்காத கல்வி என்னிடம் வந்துள்ளது. எனவே என்னை பின்பற்றுவீராக. நான் உமக்கு சரியான வழியை காட்டுகிறேன். என் தந்தையே, ஷைத்தானை வணங்காதீர். அளவற்ற அருளாளனுக்கு ஷைத்தான் மாறு செய்பவனாக இருக்கிறான். என் தந்தையே, அளவற்ற அருளாளனிடம் உமக்கு தண்டனை ஏற்படுவதையும் நீர் ஷைத்தானின் கூட்டாளியாக ஆவதையும் நான் அஞ்சுகிறேன் என்றும் கூறினார். இப்ராஹிமே, என்னுடைய கடவுள்களை புறக்கணிக்கின்றாயா? நீ விலகி கொள்ளாவிட்டால் உன்னை கல்லால் அடித்து கொள்வேன். காலமெல்லாம் என்னை விட்டு பிரிந்து விடு என்று அவர் கூறினார். உம்மீது சலாம் உண்டாகட்டும். என் இறைவனிடம் உமக்காக பாவ மன்னிப்பு கோருவேன். அவன் என்னிடம் இரக்கமுள்ளவனாக இருக்கிறான். உங்களை விட்டும் அல்லாஹ்வையன்றி நீங்கள் பிரார்த்திப்பவற்றை விட்டும் விலகி கொள்கிறேன். என் இறைவனிடமே பிரார்த்திப்பேன். என் இறைவனிடம் பிரார்த்திப்பதில் பாக்கியமிழந்தவனாக ஆக மாட்டேன் என்று இப்ராஹிம் கூறினார். அவர்களை விட்டும் அல்லாஹ்வையன்றி அவர்கள் வணங்கி கொண்டிருப்பவற்றை விட்டும் அவர் விலகிய போது இஷாக்கையும் யாக்கூபையும் அவருக்கு பரிசாக அளித்து ஒவ்வொருவரையும் நபியாக ஆக்கினோம். அவர்களுக்கு நமது அருளை வழங்கினோம். பின்வருவோரிடம் அவர்களுக்கு உயர்ந்த நற்பெயரையும் ஏற்படுத்தினோம். மூசாவையும் இவ்வேதத்தில் நினைவு கூறுவீராக. அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக இருந்தார். தூதராகவும் நபியாகவும் இருந்தார். தூர்மலையின் வலப்புறத்திலிருந்து அவரை நாம் அழைத்தோம். இரகசியமாக உரையாடுவதற்காக அவரை நெருக்கமாக்கினோம். அவரது சகோதரர் ஹாரூனையும் நமது அருளால் நபியாக அவருக்கு கொடையளித்தோம். இஸ்மாயிலையும் இவ்வேதத்தில் நினைவு கூறுவீராக. அவர் வாக்குறுதியில் உண்மையாளராக இருந்தார். தூதராகவும் நபியாகவும் இருந்தார். அவர் தமது குடும்பத்தாருக்கு தொழுகை மற்றும் ஜகாத்தை நிறைவேற்றுமாறு ஏவக்கூடியவராக இருந்தார். தமது இறைவனிடம் பொருந்தி கொள்ளப்பட்டவராகவும் இருந்தார். இத்ரீஸையும் வேதத்தில் நினைவு கூறுவீராக. அவர் சிறந்த உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார். அவரை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தினோம். யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தானோ அத்தகையோர் இவர்கள்தான். அவர்கள் ஆதாமின் வழித்தோன்றலுள்ள நபிமார்களிலும் நூகுடன் கப்பலில் நாம் ஏற்றி சென்றவர்களிலும் இப்ராஹிம் இஸ்ராயில் ஆகியோரின் வழித்தோன்றல்களிலும் நாம் நேர்வழி காட்டி தேர்ந்தெடுத்தவர்களிலும் உள்ளவர்கள். அவர்களிடம் அளவற்ற அருளாளனின் வசனங்கள் எடுத்துரைக்கப்பட்டால் அழுதவர்களாக சஜிதாவில் விழுவார்கள். அவர்களுக்கு பின் மற்றொரு தலைமுறையினர் அவர்களின் இடத்திற்கு வந்தனர். அவர்கள் தொழுகையை பாழாக்கினர், சுய விருப்பங்களை பின்பற்றினர். எனவே அவர்கள் அழிவை சந்திப்பார்கள். எனினும் யார் பாவ மன்னிப்பு கோரி இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள். அவர்கள் சிறிதும் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். அளவற்ற அருளாளன் தன் அடியார்களுக்கு மறைவாக இருக்கும் அந்த நிலையான சொர்க்கங்களை வாக்களித்துள்ளான். அவனது வாக்குறுதி நிறைவேற்றப்படக்கூடியதாகும். அங்கு அவர்கள் வீணானதை செவியுற மாட்டார்கள். மாறாக சலாம் என்பதையே செவியுறுவார்கள். அங்கு அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கான உணவு உள்ளது. அந்த சொர்க்கத்திற்கு நமது அடியார்களின் இறையச்சமுடையவர்களாக இருப்போரை வாரிசாக்குவோம். நபியே, உமது இறைவனின் ஆணையின்றி நாங்கள் இறங்க மாட்டோம். எங்களுக்கு முன்னுள்ளவற்றையும் பின்னுள்ளவற்றையும் அவற்றுக்கு இடைப்பட்டவையும் அவனுக்கே சொந்தம். உமது இறைவன் எதையும் மறப்பவன் அல்ல என ஜிப்ரீல் கூறினார். அவன் வானங்கள், பூமி மற்றும் அவற்றுக்கு இடைப்பட்டவற்றின் இறைவனாவான். எனவே அவனையே வணங்குவீராக. அவனை வணங்குவதில் ஏற்படும் கஷ்டங்களை பொறுத்து கொள்வீராக. அவனுக்கு நிகரான யாரையும் அறிவீரா? நான் மரணித்து விட்டால் உயிருடன் எழுப்பப்படுவேனா என மனிதன் கேட்கிறான். அவன் எப்பொருளாகவும் இல்லாதிருந்த நிலையில் இதற்கு முன் அவனை நாமே படைத்தோம் என்பதை மனிதன் நினைத்து பார்க்க வேண்டாமா?
உமது இறைவன் மீது சத்தியமாக அவர்களையும் ஷைத்தான்களையும் நாம் ஒன்று சேர்ப்போம். பின்னர் அவர்களை நரகத்தை சுற்றிலும் முழங்காலிட்டவர்களாக முன்னிலைப்படுத்துவோம். பின்னர் அளவற்ற அருளாளனுக்கு மாறு செய்வதில் ஒவ்வொரு கூட்டத்திலும் யார் மிக கடுமையாக இருந்தார்களோ அவர்களை தனியாக பிரித்தெடுப்போம். அதன் பின்னர் நரகத்தில் நுழைவதற்கு அவர்களின் மிக தகுதியானவர்கள் யார் என்பதை நாமே நன்கறிந்தவர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நம்ம அத்தியாயம் 19 வசனம் 70 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.